என் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு அட்லி 2017 செஞ்ச சம்பவம் தான் மெர்சல் அப்படின்னே சொல்லலாம். விஜய், காஜல் அகர்வால், சமந்தா, எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு பல பேரும் நடிச்ச இந்த பிளாக் பஸ்டர் படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ சிஎம் விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு வர 19ஆம் தேதி இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆக போகுதாம். ஏற்கனவே இதே நாள்ல தான் ஜில்லா படமும் ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்காங்க. இப்போ இதுக்காக எல்லாரும் மீண்டும் ஆள போறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு 1 சவரன் தங்கம், குழந்தைகளுக்கு 2 கிராம் தங்கம் வழங்கப்படும் அப்படின்னு சிஎம் விஜய் அளித்த தேர்தல் வாக்குறுதியை சுட்டிக்காட்டி எக்ஸ் அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சனம் செஞ்சிருக்காரு. வருஷத்துக்கு 7 லட்சம் திருமணங்கள் நடக்குது, 2 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு எப்படி எல்லாருக்குமே கொடுக்க முடியும்? இன்னும் 6 மாசத்துல தாவேகா எம்எல்ஏக்களை மக்களே துரத்தி அடிப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது இப்ப ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அரசுமுறை பயணமா டெல்லி போயிருக்க சிஎம் விஜய் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திச்சிருக்காரு. மரியாதை நிமித்தமா இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை அவரோட அலுவலகத்துல சிஎம் விஜயும் சந்திச்சிருக்காரு. நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்றுட்டு சிஎம் விஜய் கர்நாடகா போக இருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கு. இதனிடையே இன்னைக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறதாவும் இப்ப சொல்லப்பட்டு இருக்கு. அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முயற்சிதா குற்றம் சாட்டிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு OS மணியன் பதிலடி கொடுத்திருக்காரு. யாரோ 2 பேர் பேசினது எல்லாம் உண்மையாகாது, உங்களால அது நிரூபிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. பல கட்சிகளுக்கு போயிட்டு கடைசியா தாவேகாவுல இணைஞ்சிருக்காரு. அந்த கட்சியையும் அவர் முடித்து விடுவார் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு. அரசியல் நிலைப்பாடு குறித்த தன்னோட அறிவிப்பை நாளைக்கு பதிலா நாளைய மறுநாள் காலையில 10 மணிக்கு ஒத்திவைக்கிறதா நடிகர் ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல டைரக்டர் பாரதி ராஜாவோட மறைவுனால திரை உலகமே துயரத்துல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்க அவரு குடும்பத்துல ஒருத்தவங்களை இழந்தது மாதிரி தவிக்கிறதாவும் வேதனையோட பதிவிட்டிருக்காரு. முன்னாடி டிவிகே அல்லது அண்ணாமலையோட புதிய இயக்கத்துல அவர் சேரப்போதா சொல்லப்பட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போறத நான் நாளைய மறுநாள் சொல்றேன் அப்படின்றத இப்ப சொல்லிருக்காரு. இந்த நாட்டையும் மக்களையும் எப்படி நேசிக்கிறனோ அப்படிதான் பாரதி ராஜாவையும் நேசிக்கிறேன் அப்படின்னு இளையராஜா பேசியிருக்காரு. பேட்டியும் போது எமோஷனலா பேசின அவரு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆளே போயாச்சு அப்படின்னு விரக்தியோட பேசினாரு. பாரதி ராஜாவோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறதாவும் அவரு நான் தழுதழுக்க பேசின இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துல 21 வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. வீரர்களோட போன ஹெலிகாப்டர் பாகிஸ்தானோட நீலம் பள்ளத்தாக்கு பகுதியில அவசரமா தரையிறக்க முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கியிருக்கு. இதுல 21 வீரர்கள் பலியாகியிருக்காங்க. பலருக்கு வாய்ப்பளித்து சினிமாவை வாழ வைத்தவர் பாரதி ராஜா அப்படின்னு ரஜினி புகழாரம் சூட்டியிருக்காரு. அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா பேசின அவரு திரையுலகத்துல யாருக்கு பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல குரல் கொடுத்தவர் அவர்தான். அவரு குழந்தை மாதிரி மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அவருக்கு பிடிக்கும், ஆனா என்னோட நடிப்பு பிடிக்காது அப்படின்னு வெளிப்படையா இப்ப சொல்லியிருக்காரு. அண்ணாமலையோட தி லீடர்ஸ் இயக்கத்துல எக்ஸ் டிஜிபி AK விஸ்வநாதன் இணைய இருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. கோவையை சேர்ந்த இவர் தமிழகத்துல வெவ்வேறு பொறுப்புகள்ல பணியாற்றி 2024ல ஓய்வு பெற்றிருக்காரு. அண்ணாமலையோட இயக்கத்துல அரசியல் கட்சியினர் மட்டுமில்லாம IPS அதிகாரி இணையறது தமிழக அரசியல்ல பெரிய திருப்பமாவே அமைஞ்சிருக்கு.